இந்த குருஷியல் டைமில் எப்படி இதை கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல விஜய் திணறது தெரியுது. நயவஞ்சகமும் நரித்தனமும் மதவெறியும் கொண்ட நபர்களை வச்சுட்டு இருந்தால் இப்படி தான் இருக்கும். அது உங்களுக்கே அந்த நயவஞ்சகமும் நரித்தனமும் மதவெறியும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு பரந்துபட்ட பார்வையும் ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வராமல் போகிறதுக்கு காரணம் அந்த குறுகிய எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறது தான். யார் ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறீங்களா? நான் யாரை சொல்கிறேன்னு விஜய்க்கும் தெரியும், நான் எந்த நபரை சொல்கிறோமோ அந்த நபருக்கும் அது தெரியும். பட் அந்த நபர் வந்து விஜய் கிட்ட விஜய் பற்றிய மதிப்பீட்டில் யதார்த்தத்தின் தாண்டி விஜய் எப்படி தன்னை நினைக்கிறாரோ அதே மாதிரி அந்த நபரும் யதார்த்தத்தின் தாண்டி விஜயை நினைக்கக்கூடியவர். அந்த இடம்தான் நமக்கும் அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகக்கூடிய இடம். அது ப்ரூவ் பண்ணாதான் நீ நினைக்கிறது கரெக்டு. இது கிளைம் இஸ் நாட் ட்ரூ. யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. விஜய் இதை நான் ப்ளேம் பண்ண விரும்பலை. இது ஆக்சிடெண்ட்டு, விபத்து, திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அது அக்கர்ட் ஆயிட்டு. யாரும் எதிர்பார்க்கல. யாரும் இப்படி நடக்கணும்னு நினச்சிருக்க மாட்டார். விஜய் இப்படி ஒரு இது நடக்கணும்னு கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டார். திமுக அரசு இப்படி 30 பேர் விஜய் கூட்டத்தில் இறக்கணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜய் உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துரு. விஜய் தனிச்சு நின்று எடுக்கக்கூடிய ஓட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கும் லாபம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் இங்கே நினச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை.